அதாவது கேரளால வந்து இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு பேரிடர் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எதனா காரணம் இருக்காமா? இயற்கையில வந்துட்டு ரொம்ப போட்டி போட்டாங்க. அது இல்லாம தெய்வத்துக்கிட்ட வந்து ரொம்ப போட்டி போட்டாங்க. இயற்கை தான், செயற்கை தான். கடவுளுடைய தேசம் கேரளா. சக்தி வாய்ந்த பவரான தெய்வங்கள் அங்கதான் இருக்காங்க. பகவதி அம்மைகள்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆனா அப்படியாப்பட்ட தேசத்துல வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா 5 வகையில நடக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்குது. நிலநடுக்கம் நடந்துச்சு, பூகம்பம் நடந்து, போர் நடந்திருக்கு, வெள்ளத்துல நடந்திருக்கு, நிலச்சரிவுல நடந்திருக்கு. உலகத்துல அக்குறுமானியம் அதிகம் நடக்க இதுவும் நடக்கும். அதாவது குழந்தைங்க, கல்யாண பொண்ணுங்க ஆசையெல்லாம் நிறைவேறாமே நிறைய பேர் ஆத்மாக்கள் அங்க சுத்தி போகும். இப்ப இருந்த இத்தனை பேருடைய ஆத்மாவும் அங்கதான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா. வாழ வேண்டியவங்களா வாழாமே போயிட்டாங்க. கடவுள் ஏன் அந்த காப்பாத்திருக்கலாமே, ஒரு கடவுளால ஒரு கடவுள் காப்பாத்திருக்கலாமே, ஏன் காப்பாற்ற விட்டாங்க? அப்ப நம்ம செய்யற கர்மா வினைக்கலாம். இந்த டிசம்பர் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும்? தகப்பனே பெத்த பொண்ணு பாலியல் தொந்தரவு பண்ண அப்புறம் என்ன உலக அழியாம இருந்தா இருக்கும்? சொல்லுங்க, நீ ஒரு பொண்ணு தானே, சொல்லு. உலகம் எதை நோக்கி போறது? கேட்டா ட்ரெண்டுன்னு சொல்றாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, குடும்பங்கள் வந்து அதர்மம் வந்து என்னைக்கு வந்து தலைவிரிச்சாடுதோ அன்னைக்கு கண்டிப்பா உலகம் அழிவு. இதுதான் உண்மை. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரஜினி அம்மா இருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம். அதாவது கேரளால வந்து இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு பேரிடர் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எதனா காரணம் இருக்காமா? கேரளால வந்து இப்ப நடுவில் வந்து ஒரு ஏன நரமாச கர்ப்பிணி எனக்கு அண்ணாச்சி பழத்துல இது பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் பெரிய பாவம் தான் இல்ல. அதுக்கு அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நான் சொல்ல, அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்றதுன்னா, இயற்கையை வந்துட்டு நம்ம என்னைக்குமே மதிக்கணும். இயற்கை கிட்ட நம்ம போட்டி போடக்கூடாது. இயற்கை தான், செயற்கை தான். புரியுதுங்களா? அவங்க வந்துட்டு இயற்கையில வந்துட்டு ரொம்ப போட்டி போட்டாங்க. அது இல்லாம தெய்வத்துக்கிட்ட வந்து ரொம்ப போட்டி போட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. கேரளா வந்து ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கு கடவுளுக்கு அப்படின்னு ஆனா கடவுளுடைய தேசம் கேரளா. சக்தி வாய்ந்த பவரான தெய்வங்கள் அங்கதான் இருக்காங்க. பகவதி அம்மைகள்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆனா அப்படியாப்பட்ட தேசத்துல வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு பக்கம் மனசு வலிக்குது. இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாது. நான் வந்து 2023 கடைசியில ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்தேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேலதான் அழிவு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணும். அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்குது. நிலநடுக்கம் நடந்துச்சு, பூகம்பம் நடந்துச்சு, போர் நடந்திருக்கு, வெள்ளத்துல நடந்திருக்கு, நிலச்சரிவுல நடந்திருக்கு. 5 வகையில நடக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துட்டு வருது. புரியுதுங்களா? உலகத்துல அக்குறுமானியம் அதிகம் நடக்க இதுவும் நடக்கும். இப்ப கேரளால வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்க எதனா பரிகாரம் பண்ணலாமா? தெய்வத்தை தான் நம்ம கும்பிடணும். அந்த தெய்வத்திட்ட தான் போய் முறையிடணும். புரியுதுங்களா? தெய்வம் வாழ்ற ஊரு. அந்த ஊர்ல தெய்வங்கள் நிறைய இருக்குது. அவங்க போயிட்டு தெய்வத்திட்ட தான் முறையிடணும். அதாவது குழந்தைங்க, கல்யாண பொண்ணுங்க ஆசையெல்லாம் நிறைவேறாமே நிறைய பேர் ஆத்மாக்கள் அங்க சுத்திட்டு இருக்கும். அவங்களுடைய ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையணும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இப்ப இருந்த இத்தனை பேருடைய ஆத்மாவும் அங்கதான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா. தண்ணியில அடிச்சுட்டு போறது வேற. மண்ணோட மண்ணா புதையிறதுனா, உயிரோடு புதையினா சும்மாவா? எவ்வளவு ஆத்மாக்கள் வாழ வேண்டியவங்களா வாழாமே போயிட்டாங்களே. கடவுள் ஏன் அந்த காப்பாத்திருக்கலாமே, ஒரு கடவுளால ஒரு கடவுள் காப்பாத்திருக்கலாமே, ஏன் காப்பாற்ற விட்டாங்க? அப்ப நம்ம செய்யற கர்மா வினைக்கலங்க. உலகம் வந்து அதர்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உண்மைதான்மா. உலகம் அதர்மத்தை தான் நோக்கி போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? யாரோ சில பேர் தர்மத்தை நோக்கி போகுது. இதுதான் உண்மை. எங்க பார்த்தாலும் பாத்தீங்களா வெள்ளம், தண்ணி 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 தண்ணி. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஃபாரின்ல கூட சரி. கலிபோர்னியாவில் பாத்தீங்களா, அமெரிக்காவில ஒரு ஊரையே பரட்டி போடுறது புயல். மகாராஷ்டிராவில வெள்ளம், சீனாவில வெள்ளம், புரியுதுங்களா, வடகொரியால வெள்ளம். அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இன்னும் தமிழ்நாட்டுக்கு வராம இருக்குது. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க செய்யற புண்ணியத்தால வராம இருக்குதோ என்னன்னு தெரியல. அதாவது கேரளால வந்து இந்த நிலைமை வந்து தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க? வராமலாம் இருக்காதுமா, கண்டிப்பா வரும். ஆனா விட்டு நடக்கும். விட்டு நடக்க வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பா உண்டு. அது பொதுவாவே டிசம்பர் மாசம் அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில டிசம்பர் மாசம் தலைவர்களும் சத்த நாள். புரியுதுங்களா? பெரிய பெரிய தலைவர்களும் சத்த நாள். அதே மாதிரி அழிவு காலம்னாலும் டிசம்பர் தான். சோ இந்த டிசம்பர் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கணும், கடவுளை வேண்டிக்கலாம். எல்லாருமே எப்படி இருக்கணும் நம்ம கேட்க கூடாது, எப்படி இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கணும். நம்ம யாருக்கு எந்த அழிவும் வரக்கூடாது. அதுதான் நான் கடவுளை வேண்டிக்கிறது. அதாவது இங்க இப்ப நிறைய பேர் வந்து எதனா ஒரு பாவம் பண்றதுனாலதான் நம்மள ஒரு கர்மா வருதுன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, உண்மை அதுதான். நம்ம செய்த கர்மக்கள் தான் நம்மளுக்கு வினையா காட்டுறது. புரியுதுங்களா? ஒரு ஜீவராசிக்கு நரமாச கர்ப்பிணி அண்ணாச்சி பழத்துல வச்சு கொடுக்கலாமா? இப்ப வங்காளதேசத்துல எடுத்துக்கோங்க, அந்த அம்மா பிரதமர்
நாட்டை விட்டே போயிட்டாங்க. கோயில்கள் சூறையாடப்பட்டுச்சு, நிறைய வீடு கொளுத்தப்படுது. இலங்கையில அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கொரோனா வந்து கொத்து கொத்தாவா இருந்துச்சு. கொரோனாக்கு முன்னாடி சுனாமி வந்துச்சு, அப்புறம் போர் முடிச்சு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துட்டு இருக்குது, ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்குது. இப்ப அடுத்தது எந்த நாடு வரப்போதோ தெரியல. ஆல்ரெடி பிளான் நடந்துட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? எப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டு உள்ள இருக்கிற மிருகங்கள்லாம் ஊருக்குள்ள என்னைக்கு வருதோ கண்டிப்பா அழிவு காலம் நிச்சயம். பொருளாதார தடைப்படும். இதுதான் உண்மை. அதாவது பொதுவா கடவுள் அப்படின்னா மனுஷங்க வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது தானே செய்யணும். நம்ம எதனா ஒரு கெட்டது செஞ்சா கடவுளே நம்மளுக்கும் திருப்பி கெட்டது செய்யுது. பொறுக்கிற வரைக்கும் தான் பொறுப்பாங்கம்மா. எந்த கடவுளா இருந்தா என்ன, அது ஆண்டவரா இருந்தானே, அல்லாவா இருந்தானே, அங்காளம்மா இருந்தானே, எல்லாருமே ஒண்ணுதான் இல்ல. புரியுதுங்களா? தகப்பனே பெத்த பொண்ணு பாலியல் தொந்தரவு பண்ண அப்புறம் என்ன உலகம் அழியாம இருந்தா இருக்கும்? சொல்லுங்க, நீ ஒரு பொண்ணு தான் இல்ல, சொல்லு. உலகம் எதை நோக்கி போறது? கேட்டா ட்ரெண்டுன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு வீடு கட்டாலே ஒரு பூஜை ரூம் வச்சு தெய்வத்தை கும்பிடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பார்த்து இப்படி பண்ணி கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப நம்ம தெய்வத்தை வழிபடுறது எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு உலகத்துல கெட்டது நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா? இல்லன்னு சொல்றவங்க இல்லன்னு சொல்லித்தான் இருப்பா, இருக்குன்னு சொல்றவங்க இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அதாவது இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேரிடர் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணுமா? தெய்வத்துக்கிட்ட தான் போய் நம்ம குறையணும். மனுஷாள்கிட்ட சொல்லி, உங்ககிட்ட சொல்லி கடல் பொங்கி தடுக்க முடியுமா? என்கிட்ட சொல்லி வர்றது வந்து மலை சரி தடுக்க முடியுமா? அப்ப நம்ம யாருக்கிட்ட சொல்லணும்? எல்லாரும் கடவுள்கிட்ட தான் போய் நம்ம பிரார்த்தனை வைக்கணும். கடவுள் தான் இந்த பாவப்பட்ட நேரத்துல நம்மளை காப்பாற்றணும். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அக்குறுமங்கள் வந்து அதர்மம் வந்து என்னைக்கு வந்து தலைவிரிச்சாடுதோ அன்னைக்கு கண்டிப்பா உலக அழிவு. கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, அதர்மம் அன்னைக்கு ஜெயிக்கும்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா யாரோ செய்யற புண்ணியம் கண்டிப்பா நம்மளால காப்பாற்றும். அதாவது கேரளால வந்து இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு பேரிடர் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எதனா காரணம் இருக்காமா? இயற்கையில வந்துட்டு ரொம்ப போட்டி போட்டாங்க. அது இல்லாம தெய்வத்துக்கிட்ட வந்து ரொம்ப போட்டி போட்டாங்க. இயற்கை தான், செயற்கை. கடவுளுடைய தேசம் கேரளா. சக்தி வாய்ந்த பவரான தெய்வங்கள் அங்கதான் இருக்காங்க. பகவதி அம்மைகள்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆனா அப்படியாப்பட்ட தேசத்துல வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா 5 வகையில நடக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்குது. நிலநடுக்கம் நடந்துச்சு, பூகம்பம் நடந்து, போர் நடந்திருக்கு, வெள்ளத்துல நடந்திருக்கு, நிலச்சரிவுல நடந்திருக்கு. உலகத்துல அக்குறுமானியம் அதிகம் நடக்க இதுவும் நடக்கும். அதாவது குழந்தைங்க, கல்யாணம் ஆன பொண்ணுங்க ஆசையெல்லாம் நிறைவேறாமே நிறைய பேர் ஆத்மாக்கள் அங்க சுத்திட்டு. இப்ப இருந்த இத்தனை பேருடைய ஆத்மாவும் அங்கதான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா. மழை வெள்ளியவங்களாம் வாழாமே போயிட்டாங்க. கடவுள் ஏன் அந்த காப்பாத்திருக்கலாமே, ஒரு கடவுளால ஒரு கடவுள் காப்பாத்திருக்கலாமே, ஏன் காப்பாத்தாம விட்டாங்க? அப்ப நம்ம செய்யற கர்மா வினைக்கலாங்க. இந்த டிசம்பர் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும்? தகப்பனே பெத்த பொண்ணு பாலியல் தொந்தரவு பண்ண அப்புறம் என்ன உலகம் அழியாம இருந்தா இருக்கும்? சொல்லுங்க, நீ ஒரு பொண்ணு தான் இல்ல, சொல்லு. உலகம் எதை நோக்கி போறது? கேட்டா ட்ரெண்டுன்னு சொல்றாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, குடும்பங்கள் வந்து அதர்மம் வந்து என்னைக்கு வந்து தலைவிரிச்சாடுதோ அன்னைக்கு கண்டிப்பா உலகம் அழிவு. இதுதான் உண்மை.